நம் தலைவன் ஏந்திய புலிக்கொடி, அவன் பிள்ளைகள் நாம் ஏந்திர புலிக்கொடி. அதே கொடியை ஏந்தி பல்வேறு நாடுகளை வென்றான். என்ன பிழை? நம் கொடியை ஏற்றினான், தன் மக்களை குடியேற்றாது வந்து விட்டான். அதனால் தமிழ் தேசியன மக்களுக்கென்று ஒரு தேசம் வேண்டும் என்கிற கனவு அவனுக்கு இல்லை. இதுதான் அவன் படித்த வரலாறு. அவன் என்ன உணர்கிறான்? ஒரு தேசிய இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும். இதுதான் உலக வரலாறு உணர்த்தும் உண்மை. 26,000, 4 லட்சம், 10 லட்சம், 6 லட்சம் மக்களதை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறது. தன்னுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் காத்து வாழ்கிறது. ஆனால் இவ்வளவு பெருமை கொண்ட இனம் கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா உலகிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் சீனர்கள், கிரேக்கர்கள். அவர்களுக்கு இணையாக உலகிலே இந்தியாவில் தமிழர்கள் மட்டும்தான் தங்கள் தாய்மொழியிலே ஆக பெரும் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அடுத்தவரை அவன் சொல்வது மிகவும் கவனிக்க வேண்டும். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்ற பதிவை செய்கிறார்.